வெல்கம் டு பெங்களூர் பசங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லால்பாகில் வந்து லால்பாக் வந்திருக்கோம். லால்பாக் வந்து பெங்களூரில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெரிய சுற்றுலாத்தலம். ஆமாம், அது வந்து பெரிய பூங்கா, கிட்டத்தட்ட 240 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 4 ஊர். 4 ஊரா? ஆமாம், 240 ஏக்கர் இருக்குது. 4 ஊர். இங்கே வந்து என்னென்னா வருஷத்தில் 2 வாட்டி, ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, இன்னொன்று ரிப்பப்ளிக் டேக்கு, ஆகஸ்ட் 25, ஆமாம், ஜனவரி 26 ஃப்ளவர் ஷோ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கலாம் மேலே 218 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து 218th ஃப்ளவர் ஷோ. இந்த 218 வருஷமாக ஃப்ளவர் ஷோ பண்ணுறாங்க. ஆமாம், இந்த லால்பாக் வந்து 265 வருஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு வர தெரிஞ்சு என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா. அதாவது கௌதமோட அப்பாவோட அப்பா என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா. இப்போ 100 ரூபா. எனக்கு வர தெரிஞ்சு 5 ரூபா என்ட்ரி டிக்கெட். சின்ன பசங்களுக்கு 30. இப்போவும் 30 ரூபா டிக்கெட்டு ஃப்ளவர்ஸ். ஆனால் இப்போவும் 30 ரூபா டிக்கெட்டு ஃப்ளவர்ஸே கொஞ்சம் வசூல் ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த காசு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு மொத்தம்? ஃப்ளவர்ஸ் ஒன்றா எண்ணி பாரு. நாங்கள் உள்ளே கூட்டி போகிறோம் கிளாஸ் ஹவுஸ்க்கு. அங்கே நிறையா இருக்கும். நீ ஒன்றா பிடிச்சி எண்ணி பார்த்துக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்துங்க. ஓ பேக் தட் காமெடி ஆல்சோ. வாட்டி வந்து 36 லட்சத்துக்கு மேலே ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்களா? 36 லட்சம் எண்ணி பார்க்குறியா? 100+ வெரைட்டி. 36 லட்சமா? 36 லட்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாரும். இப்போ போய் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னு பார்க்குறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளவர். வாங்க let's go. லால்பாக் வந்துட்டோம். உள்ள டவுட் இருக்கா? நிறைய டவுட் இருக்கு. இது கவர்மெண்டா பிரைவேட்டா? தம்பி, இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எங்கள் தாத்தா தான் வச்சுருந்தாப்புல. அப்புறம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்து என்ன பண்ணுறது, எங்கள் பெரியப்பா பசங்க, எங்கள் சித்தி பசங்க எல்லாம் வந்து எங்கள் கூட பிறந்த அண்ணன் எல்லாம் வந்து பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா எங்கே போயிட்டாரு? தாத்தா வித்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. லால்பாக் இருந்தாலும் நீங்கள் பங்கு கேட்பீங்க, லால்பாக்கே வித்துட்டு போயிடா சொல்லி வித்துட்டு போயிட்டாரு. அதனால தான் இப்போ பாருங்க பார்க்க வைக்கலாமா? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, சாப்பிட்ருமா? போயிட்டு சமோசா சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு பசிக்குது, ரொம்ப நேரமா. வாங்க சமோசா சாப்பிட போவோம். அங்கே பாரு லட்சுமண வீடியோக்கு வர்றது 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் அவர் ஃபோனில் பிஸி ஆகிட்டாப்ல. நீ அப்படி சொல்லலை, நீ கொஞ்சம் நேரத்தில் சொல்ல அவர் எடுக்காத வீடியோ. அவர் நம்ம சும்மா ஆள் கணக்கு தான் கூப்பிட்டு வரோம். அதனால் அவர் பேசிக்கிட்டு இருக்கணும். வீடியோ கண்டென்ட் அவர் சும்மா ஆள் கணக்கு தான் கூப்பிட்டு சொல்லு. வாங்க சமோசா சாப்பிடுவோம். ஒரு ಸಮೋಸ ಎಷ್ಟು ಗುರು? 50ಗೆ 3. 100ಗೆ 6 ಕೊಟ್ಬಿಡಿ. 5 ಜನಕ್ಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಿಂಗಿಲ್ದಿರೋದ ಹೇಳಿ ಕೇಳ್ತೀರಾ? ಕೊಡಲ್ಲ ಹೇಳಿ. ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ. ಕಿಟ್ಟ ಒಂದು ಕಾಟಿ. ನಿಮ್ಮ ಹೆಸರಣ್ಣ? ಶಿವ ಅಂತನಾ? ಎಷ್ಟಾಯ್ತಾನ? 5 ಆಯ್ತಾ? 5 ಆಯ್ತು. ಇನ್ನೂ ಒಂದು ಕೊಡಿ. ಇದೇನಗಣ? ಯೂಟ್ಯೂಬ್. ಅಯ್ಯೋ ಅಣ್ಣ ಕಿಲೋ ಬಿಚ್ಚಣ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ண்ணா. ಗರಂ 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 ಸಮಸ್ಯೆ. ಗರಂ ಗರಂ இல்லண்ணா, பிசினஸ் டெக்னிக். சம்சா சுடவே இல்லைண்ணா, சுடவே இல்லை. அண்ணே நீங்கள் போய் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அவன் யோகேஷ் கேட்டான், கேமராமேன், நம்ம புது கேமராமேன் கேட்டான், லட்சுமணன் பிஸியாக இருக்கிற வீடியோ எடுக்கவான்னு. இவன் என்ன சொன்னா, அவர் சும்மா ஆளுக்கணக்கு கடை தான் கூட்டு வந்திருக்கோம், அவர் பண்ணி பேசிட்டோம். நீ சொல்ல அவர் தான் சொல்ல சொன்னாங்க. பண்ற வீடியோலாம் கட் பண்ணி போடுறாங்க. யார் கட் பண்ணுறாங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? காணவே காணும். ஏன் காணா? எடிட்டர் தினேஷ் எப்படி பண்ணுறீங்க? சாரி சார். என்னண்ணே இது? எதுவும் புளிப்பா கிளிப்பா எதுவும் கிடைக்காதா? புளிப்பா? நீ மாசமா இருக்கியா? எல்லாம் இனிப்பா இருக்கு. மாசமா இருக்கியா? மாங்காய் பிச்சு தரவா? போட்டோம்யா. அண்ணே ஸ்வீட் வேணாண்ணே, ஜூஸ் குடிப்போண்ணே. அண்ணே 2 சாக்லேட் 2 பாதாம். தம்பி உங்களுக்கு கேமராமேன் தம்பி கேமரா எதாவது குடிப்பான். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பாட்டில் 10 ரூபாயா? இன்னொரு பாதாம் தாங்க. எவ்வளோண்ணே? அண்ணா இன்னொன்று தாங்கண்ணே. ஒரு பாட்டில் எவ்வளோண்ணே? அது சாக்லேட் 30 ரூபாய். இது 25 ரூபா. 10 ரூபாய். அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணு. நீங்க பசங்களால அண்ணன் 30 ரூபாய் விட்டுருக்காப்ல. ஆனா 10 ரூபாய் இல்ல ப்ரமோஷன் எதுவும் பண்ணணுமானே? ஏதோ சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. ப்ரமோஷன் பண்ணாம அண்ணன் வந்து ரெண்டு மட்டும் கொடுங்க அப்படிங்கறாப்ல. இது ஆல்ரெடி பெரிய கம்பெனி. அண்ணே கம்பெனி, இது கவர்மெண்ட் கம்பெனி. நந்தினி நீ இல்ல இப்போ வந்து தமிழ்நாட்டுல உனக்கு என்னன்னா தெரியும்? நீ எப்படா வந்த பெங்களூருக்கு? ஒரு நிமிஷம். எப்படா? 1.5 இயர் இருக்கும். 1.5 இயர் ஆச்சு. 1.5 இயர்ல நந்தினி வந்து கவர்மெண்ட் கூட உனக்கு தெரியாது.
டெய்லி காலைல பால் குடிக்கிறியா? பால் வாங்குறது இல்லை எங்கள் வீட்டில். காஃபி குடிக்கிறது இல்லையா? வாங்குறது இல்லை. அப்போ நம்ம மாட்டு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? கோமயத்தை குடிக்கிற டெய்லி காலையில்? ஒன்லி ரெடிமேட் காஃபி. ரெடிமேட் எப்படி? பால் தானே ரெடிமேட். 50,000 மிஷின் வாங்கி வச்சிருக்கேன். 50,000 மிஷின் ஆஃபீஸில் தானே? இல்லை, எங்கள் வீட்டில் சாக்லேட் மில்க் ஷேக் கிடையாது. சொல்லு. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அருண் ஆரோக்கியா, கர்நாடகா ஃபுல்லாக வந்து நந்தினி தான் ஃபேமஸ். நந்தினி தான் இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ். கவர்மெண்ட் கம்பெனி, சுத்தமான சுகாதாரமான கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனியா நந்தினி பேர் வச்சிருக்காங்க? நந்தினி யாரு? அப்போ வந்து நந்தினி வந்து நந்தி தெரியாது. நந்தி தெய்வம். அவர் வந்து ஆண். நந்தினி வந்து பெண். ஏன்னா ஆண் பால் தரவில்ல, பெண் பால் தரவ நந்தினி. அதெல்லாம் தெரியாமல் இருக்கே பெங்களூரில். குற்றமே. முன்னெல்லாம் டிபோர்ட் பண்ணணும். இன்னைக்கே நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே உனக்கு வந்து ஒசூர் வசதி தமிழ்நாடு அனுப்பிச்சு வைக்கணும். ஒரு நந்தினி பற்றி தெரியாமல் இருக்க. நந்தினி பற்றி தெரியல. ப்ரௌனி வந்து ப்ரௌனிங்கிற லால்பாக் வந்து பிரைவேட்டா பப்ளிக்கான்னு கேட்குற. என்னடா பண்ற டே கௌதம்? ஏறி என்னென்ன போற? தம்பி ரிஸ்க் வேண்டாம், நீ ஏறு. இங்கேருந்து மோனிகா டான்ஸ் பாடு. மோனிகா தம்பி ஏறுவ, கீழே விழுவ. ஏறடி சீப் போட சொல்லுங்க. ஏறடி சீப் போட சொல்லுங்க. எங்க சீப்புங்க? தூக்குற தூக்கு. ஏறின தப்பு, அது தூக்கி விட்டது அது மெகா தப்பு. தம்பி நீ ஏறு, நான் சீப் போட சொல்லுவேன். ஏறுன்னு சொல்லிட்டு ஏறணும். வேணா அங்கே தொங்கு, அப்படி தொங்கு. அதான் பனிஷ்மெண்ட் உனக்கு. தம்பி இப்போ இல்லை பனிஷ்மெண்ட் இல்லை. பனிஷ்மெண்ட் இப்போ தம்பி வந்து மோனிகா டான்ஸ் ஆடு. மோனிகா டான்ஸ் பனிஷ்மெண்ட் மோனிகா டான்ஸ். இப்படி இந்த ஒன்றும் இல்லை. கை தூக்கு. இதே கை தூக்கு. லட்சுமணன் காட்டுறாரு இந்த ஸ்டெப்பு. பண்ண இப்படி ஏட்டா இப்படி இடுபாட்டு. அவ்வளோதான். போடுறா மோனிகா மோனி கண்டிப்பாக இப்படி இப்படி. அதுக்கப்புறம் மாவாட்டர். அதான் பண்ணு அண்ணன். நீங்கள் சொல்லிட்டு இப்படி இல்லை இப்போ எங்களுக்கு பண்ணு, மேலே பண்ணு. சரி அண்ணன் இங்கே சொல்லிட்டு நம்ம இங்கே அண்ணன் சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். சொல்லித்தானே சொல்ல பூனை இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் கட் பண்ணி சொல்லேன். கையை மேலே தூக்குங்க. கையை மேலே தூக்காச்சு. அப்புறம் அடுத்து கொஞ்சம் வலிவிடுங்க. வலிவிடுங்க. கையை வலி இப்படி பண்ணணும். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்பு அப்படி கீழே கொண்டாங்க. கீழே கொண்டு வச்சு இப்படி போட்டு மோனிகா. அவ்வளோதான். இதான் மோனிகா. அப்புறம் லைட்டாக கால அப்படி. அப்புறம் இப்படி இதான் மோனிகா டான்ஸ். ஓகே மோனிகா சரி பண்ணுங்க. மக்களே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2 வாரம் லீவ் போடல தம்பி. மொதல் வாரம் ஏதோ மதுரையில் பாண்டி கோவிலில் கிடா விட்டுன்னு சொன்னாப்புல. ஓகே ஏதோ தெய்வீக ட்ரிப்பு அப்ரூவல் கொடுத்தோம். சரி ஃபேமிலியாக போகிறாப்புல விட்டோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருக்காப்புல. கொடைக்கானல் என்ன எதுக்கு போனோம்? ஓசியில் கூட்டிட்டு போனேன். ஓசியில் போனதுக்காண்டி போனியா இல்லை பொண்ணுங்க வரதுக்காண்டி போனியா? கொடைக்கானல் போனதில்லை, ஊட்டி போயிருக்கேன். கொடைக்கானல் போனதில்லை. அங்கே போயிட்டு சரி ஓசியில் கூட்டிட்டு போனேன். என்னென்ன போனோம் கொடைக்கானல் போய்? கொடைக்கானலில் போயிட்டு ட்ரிப்பு தான் போனது. எங்களுக்கு தெரிஞ்சது என்ன ட்ரிப்பு தான். அப்புறம் சும்மா இதை கேள்விப்பட்ட ஒரு பெரிய இதே மாதிரி தான் மலைப்பகுதி. இது மலைப்பகுதி. இது ஓகே அது இதே மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி அப்போ இங்கே அப்போ இங்கே வீடு தங்கிட்டார் 2 நாள் ஸ்டே. 4 பீச்சுக்கு. வீடு யார் கொடுத்தாங்க? சங்கீதா கூடயா? இல்லை நான் கால் பண்ணல. நீ ஒரு ஆள் ஆஃபீஸில் ஒரு அக்கா இருக்குடா. அடடி ஒரு ஆள். ஐயோ அக்கா இல்லைக்கா, நான் சும்மா ஒரு பேர் சாரிக்கா, சும்மா ஒரு பேரை சொன்னால் உங்கள் பேராக போச்சு. தம்பி 2 வாரம் லீவ் விட்டாப்புல. ஓகே இப்போ இந்த நாளில் அர்ஜுனா பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டாப்புல. அவர் டெல்லி போயிட்டாரு. ப்ரோ ஆக்சுவலி இல்லை ப்ரோ ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது சூரத்தில் மீட்டிங்கு. அங்கேயும் டெல்லி போயிட்டாப்புல. டெல்லி போய் ஒரு தாஜ்மஹாலை பார்த்துக்கலாம். நீ போன தாஜ்மஹாலுக்கு தாஜ்மஹால் சொன்னேன். அங்கிள்ஸ் தாத்தாஸ் கூட போனதான் போனேன். நான் அப்பவும் சொன்னேன் உன்னைய வீட்டுக்கு நம்ம கூட்டி போடா அப்படின்னு சொல்லி. வீட்டுக்கு நான் பிசினஸ் ட்ரிப் போறேன். பிசினஸ் ட்ரிப் போறவனுக்கு தாஜ்மஹால் என்ன வேலை? போனது போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் போனால் வீட்டுக்கு நம்ம கூட போறது இல்லையா? கரெக்ட். லட்சுமணன் இருந்தால் வீட்டுக்கு நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டார் லட்சுமணன். அவர் எப்போ ஃபேமிலியோட தான் கூட்டி போவார். ஃபேமிலி அடுத்தபடி ஏர்ஜி கூட்டி போவார் தாஜ்மஹால். சொல்லியிருக்கேன். நம்ம லைட்டாக அப்போ மீட் பண்ணல வீட்டுக்கார மாதிரி லைட்டாக ஒரு
பின்ன இல்ல போடா மீட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான். அதனால பாத்துக்குங்க. ஏஆர்ஜே நீங்க பத்திரம் சரி வாணே பாத்துக்குங்க. ஒரு டான்ஸ் போட்டோ ஆமா. மோனிகா நீ மோனிகா சொல்லுங்க. நாங்க ஆடுறோம் நான் சொல்றேன் இல்லையா? அவ சொல்லி இன்னொரு வாட்டி சொல்லேன் நேர்கள் டான்ஸ் நீங்க பண்ணவே திருப்பி நேர்கள் பார்க்க மாட்டாங்கப்பா. வாங்க நம்ம அங்கிட்டு போவோம். நேர்கள் என் இன்ஸ்டால அனைத்து 2000 சப்ஸ் 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கு உனக்கு. ஆனா யூடியூப்ல 400 தான் இருக்கு. நமக்கு 475 தான் இருக்கு. அப்ப ஏன் நீ அவங்க எல்லாம் மிச்சம் இருக்கவங்களை ஃபாலோ பண்ண சொல்லல? இந்தியாரங்க நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் அப்பவே 10 இயர்ஸ் இந்திக்காரங்க எதுக்கு உன்னை ஃபாலோ பண்றாங்க அப்பவே? இது வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா இந்திக்காரங்களுக்கு 800 லைக் 900,000 இல்ல தம்பி, என்னோட கேள்வி ஒரே கேள்விதான். நீ இருந்தது புதுக்கோட்டை மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல. உன்னையே இந்திக்காரங்க எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க? பார்க்க நம்ம ஆளு மாதிரியே இருக்கானே. நம்ம ஃபேன்ஸ் போஸ்ட் நான் 10th படிக்கும் போதே போஸ்ட் போட்டேன். உன் 10th படிக்கும் போது தெரியுமா இன்ஸ்டா ஒன்று இருக்குன்னு? நீ 10th படிக்கிறப்ப ஜெட்டியே போட்டிருக்க மாட்டேன். போஸ்ட் கேக்குறா போட்ட. அது வடத்தரோட ஹாஸ்டல் போனாலும் கட்டி போட்டுறடா. மொட்டைக்குள்ள குடிங்க. இல்ல அசிங்கப்படுத்துற ஒரு ப்ரொஃபைல் ஒன்னு நமக்கு வச்சிருக்கேன். இப்படி ஜட்டி போட இல்ல ஹாஸ்டல் போனால ஜட்டி இல்ல ப்ரோ, 10th படிக்கிற இல்ல அது நான் ஒத்துக்கிறேன். 10th படிக்கும் ஹாஸ்டல் தான். 10th படிக்கிறப்ப அம்மா கேள்ல குதிச்சுக்கிட்டு இருந்த நாயின்னு நீ போஸ்ட் போட்ட. 10thல போஸ்ட் போட்டேனே. அப்பவே ஐடியா பண்ணு. என்ன போஸ்ட்? ஆய் மலர்விழி, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படி போஸ்ட் போட்டியா? இன்ட்ரஸ்ட் இல்லாம போச்சு. இது என்ன போஸ்ட் போட்ட? போஸ்ட் என்ன போட்டா சொல்லு. இதெல்லாம் இதுதான் போட்டோ. உன்னை போட்டோன்னே 4000 பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்க உன்னைய. 2000 பேர். காசு அதெல்லாம் அதாவது உன்னைய உன் போட்டோ. காசெல்லாம் எங்கடா நான் எங்கடா காசு செலவு பண்ணேன்? தம்பி அப்போ வந்து உனக்கு மீச தாடி இல்ல, பொண்ணு நினைச்சு ஃபாலோ பண்ணிட்டாங்க போல. 10th படிக்கும் போது வந்துச்சு மீசா. மீச வந்துச்சு எல்லாமே. இவன் 10th படிக்கும் போதே மீச வந்துருச்சு. 10th படிக்கும் போது ஜட்டி போட்டா. 10th படிக்கும் போது அமெரிக்கா போயிருப்பா. 10th படிக்கிறப்ப டிகிரியும் முடிச்சிருப்பா விட்டா. போதும் தம்பி யோகேஷ். மட்டும் தான் சம்பாதிக்கல. பேர் சம்பாதிச்சுக்கடா நீ. டேய் பேர் சம்பாரிச்சிட்டேன். இங்க பெங்களூர்ல வந்து தான் நிறைய சம்பாரிச்சிட்டேமே. உங்களுக்கு பேர் புகழ். பெங்களூர் தான் இனிமே வாழ்க்கை இனிமே பெங்களூர். அது தம்பி இன்னொன்று சொல்லு. நீ இப்போ லால்பாக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? லால்பாக்கு வந்ததில்லை. உண்மையாக சொல்லணும், வந்ததில்லை. அவன் ஏன்டா இவ்வளோ லவ் பண்ணுற, ஒரு வாட்டி 4 பொண்ணை லவ் பண்ணுற, லால்பாக் வந்ததில்லை நீ? தெரியுது இவ்வளோ பெரிய பார்க் இருக்குன்னு அண்ணே சொல்லி தான் தெரியுது எனக்கு. அப்போ கூட்டு வந்துடுற இனிமேல் அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டு ஆட்டோலத்து வரையில தான் தெரியுது. எப்போ கூட்டுறப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் அடுத்து? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். அங்கே சொல்ல மாட்டாங்கல்ல நம்ம வேலை. அங்கே பாரு ஐயா ப்ரோ, அங்கே பாரு. அங்கே கௌதம் மயில் பாரு எப்படி பண்ணிக்காங்க அழகா. நீ சிரிக்கிறியா? என்னது அழகா இருக்குறியா அழகா இல்லைக்கிறியா? இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைண்ணே நம்மளுக்கு. ஏன் ஆச்சரியம் இல்லை? வாழ்க்கை நேரம் மயில் பார்த்துட்டியோ? மயில் நான் நேரில் பார்த்துருக்கேன். நேரில் பார்த்துருக்கேன். சரி நேரில் பார்த்தா இப்போ நீ பார்க்க மாட்டேன். அப்போ ஃப்ளவரில் தான் நீ நேரில் பார்த்துருக்க. அப்போ இங்கேயே தான் பார்க்குற. எங்கே ஃப்ளவரு ஒரு லட்சக்கணக்கில் நீ ஃப்ளவர் காணும். இந்த இதுக்குள்ள 35 லட்சம் ஃப்ளவர் இருக்கு. அங்கே பாரு தெரியுதா? உலகம் உருவானப்போ உருவான மலையை பார்க்குறோம். ஏறி வாங்க. இப்போ ஒன்று பண்ணுவோம். இப்போ வந்து ஒன்று பண்ணணும், ஏறிடுவோம் வாங்க. சின்ன வயசுல வந்து லால்பாக் அடிக்கடி வரும் தம்பி. வந்தானே ஏரி மேலே வந்துட்டு இங்கேருந்து நம்ம எல்லா பில்டிங்கையும் பார்ப்போம். ஓகே. அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம். ஓகே. எங்கே இருக்கு சின்ன அந்த இருக்கு பாரு, அந்த ஒரு லைட் தெரியுதா? ஆமாம். விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணுறது தெரியுதா உனக்கு? அவர் வீடு என்ன பணக்காரர் பேர். அவர் விஜய் மல்லையா. அங்கே தெரியுது. இப்போ அங்கே விராட் கோலி தெரியாதா இல்லை உனக்கு? பேட்டிங் ஆகிட்டு இருக்காரு. தெரியுறாங்க. தெரியுறாரு. கேமராமேன் தெரியாரா? தெரியாது. சின்னசாமி சார் தெரியாதுதான். அவர் விஜய் மல்லையா வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ஆசை. விஜய் மல்லையாவே இப்போ அவர் வீட்டுக்கு போகிறது இல்லை. லண்டனில் போய் உட்காந்துருக்காரு. விஜய் மல்லையாவே அவர் வீட்டுக்கு போகிறது. உனக்கு அவர் வீட்டுக்கு போக ஆசையாக இருக்கு. இதெல்லாம் யூடியூப்ல போட்டுறாதீங்க. போடலாம், அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவரை தான் அரெஸ்ட் பண்ணுறது விஜய் மல்லையாவை. நம்மளே எனக்கு ஒன்று கால் பண்ணாங்க. அது ஐசிஐ பேங்க் டிக்கெட் கார்டில் அதுண்ணா விஜய் மலையெல்லாம் விட்டு என்ன பிடிச்சிருக்கீங்களா? கரெக்ட். ரெகுலர் அதோட பர்சனல் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை கட் பண்ணிக்கங்க லைட்டா. இங்க இருந்து பார்த்தா தெரியுது விஜய் மலையாவோட. அதானே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, விஜய் மேல தெரியுது. அது அந்த பில்டிங் பேர் யூபி டவர்ஸ் தம்பி. யூபி சிட்டி மேல ஹெலிகாப்டர் நிக்கும் தானே? மேலயா? பேட் இருக்கு, ஹெலிபேட் இருக்கு. ஹெலிகாப்டர் அவருக்கு வரைக்கும் ஹெலிகாப்டர் நின்னுச்சு. இப்போ இருக்கானு தெரியல. பேஸ் மட்டும் இருக்கு. வந்து லால்பாக் அழகான லேக் பிரதர். ஓகே. இங்க வந்து முதல்ல லேக்னா வந்து குளம், ஒரு என்ன சொல்றது, குளம், ஒரு நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி கிடையாது, குளம். இங்க வந்து குளிக்கலாம், குதிக்கலாம். அந்த டைமிங்குள்ள குளிக்கலாம் வித் பர்மிஷன். இல்லை பர்மிஷன்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன் பிரதர். இங்கே தான் குளிக்க முடியாது. இந்த நாய் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க பாருங்க. சும்மா வந்து பார்க்கலாம், ஆடலாம், பாடலாம் ப்ரோ, ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம். அப்படியா ப்ரோ? பார்க்கலாம். கொஞ்சம் பொறி இருந்தால் மீனுக்கு போட்டு போகலாம். யார் யார் இருக்கலாம் வந்து எல்லாரும் சுற்றி பார்த்துக்கு. எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாருமே டைமிங் டேவ். அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு டைமிங் அந்த இடத்துல வாட்டர் ஃபால் வரும்.
எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. லால்பாக் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெங்களூர் பசங்களுக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். பாய்.